கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்போடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்பார்ப்பு ஏன் உண்டாகிறது என்றால், வாழ்க்கையில் தேவைகள் உண்டாகின்றது. நாம் நினைக்கிறபடி சில நேரங்களிலே சூழ்நிலைகள் அமையாமல் நம்முடைய மனதை சங்கடப்படுத்துகிற அளவிற்கும் பிரச்சனைக்குள்ளாகவும் போராட்டத்திற்குள்ளாகவும் நம்முடைய அனுதின வாழ்க்கை சிக்கிக்கொள்ளும் பொழுது ஒரு நன்மை உண்டாகாதா, விடுதலை உண்டாகாதா, யாராயிலும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்கிறதான எதிர்பார்ப்பு நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. வழக்கமாக தமிழில் சொல்லுவார்கள் மக்கள், அதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் ஆசைப்படவே மாட்டேன், ஆசையே எனக்கு இல்லை என்று சொல்லுவதே ஒரு ஆசைத்தான் என்று சொல்லுவார்கள். ஆசைப்படாத மனிதன் யாருமே இல்லை என்பதற்கு அதை விளக்குவார்கள். நான் எதற்கும் ஆசைப்பட மாட்டேன் என்று சொல்லுவதே ஒரு ஆசைதான் என்று குறிப்பிடுவார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகள் எனக்கு உண்டாக வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும், என் குழந்தைகள் படிக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் உண்டாக வேண்டும், நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், என் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று பலவிதமான நம்முடைய வாழ்க்கை குறித்ததான தேவைகள் உருவாகும் பொழுதெல்லாம் அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு உதவி செய்வது யார்? அதை கைகூடி வரச் செய்வது எப்படி? அதற்கான சூழல்கள் நமக்கு எவ்விதமாக உண்டாகும் என்றால், இன்றைக்கு பல மக்கள் என்ன செய்கிறார்கள்? சுயமாக முயற்சிக்கின்றார்கள், சுயமாக அதற்கென்று போராடுகிறார்கள், சுயமாக அதற்கென்று எல்லா விதமான காரியங்களும் செய்கின்றார்கள். அதில் எந்த தவறுமே இல்லவே இல்லை. வேதம் கூட அதை ஒத்துக்கொள்ளுகிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று தமிழில் எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நாம் சரீரத்தில் நாம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதில் ஓரளவு நாம் பூரணமாக இல்லை என்றாலும் ஓரளவு அதில் வெற்றி நமக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறது. அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது பரிபூரணமான ஒரு வெற்றியாக, நாம் எதிர்பார்த்த வண்ணமாய் அது நிறைவாக அது இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுய முயற்சி மாத்திரம் போதாது, நாம் நம்பில் வைக்கிற நம்பிக்கை மாத்திரம் போதாது, நம்முடைய அறிவையும் ஞானத்தையும் சார்ந்து நாம் செய்கின்றதான செயல்கள் மாத்திரம் போதாது. கடவுளுடைய கிருபை நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு அழகான எடுத்துக்காட்டு இருக்கிறது அல்லவா? பேதுரு தன் சீஷர்களை உடனிருந்த சகோதரர்களாகிய மற்ற சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அந்த ராத்திரி முழுவதும் அவர் பிரயாசம் எடுக்கின்றார். கைதேர்ந்த மக்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீன் பிடிக்கும் தொழில் அவர்களுடைய குலத்தொழிலாக இருக்கிறது. ஆனால் அந்த ராத்திரி முழுவதும் அவர்களால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் கடவுள் உள்ளே வருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் படவுக்கு அப்புறம்
வலது புறத்தில் நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் வலையை போட்டார்கள். படவு நிரம்பத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நன்மைக்காக நாம் எடுக்கிற பிரயாசத்தோடு கூட ஆண்டவர் உடன் வருவாரானால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாக, அவ்வளவு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதை தான் கடவுள் இன்றைக்கு சொல்லித் தருகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் என் மனதிலே நான் தீர்மானித்து விட்டேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை குறித்ததான எதிர்பார்ப்பு, உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான எதிர்பார்ப்பு, உங்களுடைய தொழிலை குறித்ததான எதிர்பார்ப்பு, இன்னும் உங்களுடைய வீட்டை குறித்ததான எல்லா எதிர்பார்ப்புகளையும் நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் தீர்மானித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கடவுள். நாம் என்ன விரும்புகிறோமோ அதை கொடுக்கின்ற கடவுளாக ஆண்டவர் இருக்கின்றார். ஆம், அநேக வசனங்களை அதற்கு நான் சொல்லி போக முடியும். ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு குறிப்பிடுகிற இந்த வசனத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களையும் என்னை ஆசீர்வதித்து பரிபூர்ணமான வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.